வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய வனிதா. அத்தியாயம் 3. அன்று ஞாயிற்றுக்கிழமை. வனிதாவுக்கு அலுவலக வேலையிலிருந்து ஓய்வு நாள். ஆனால் வீட்டில் ஓய்வாக அவளால் இருக்க முடியாதே. விடியற் காலையிலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு அவள் காஃபி பலகாரம் தயார் செய்து வைத்துவிட்டு சமையலை கவனிக்க ஆரம்பித்து விட்டிருந்தாள். வாரம் முழுவதும் வீட்டை நிர்வகிப்பதால் ஞாயிறு அன்று தங்களுக்கு ஓய்வு என்று நாகமணியும் சூர்யாவும் நன்றாக பொழுது விடுந்த பின்னர்தான் எழுந்தனர். சாவகாசமாக குளித்துவிட்டு காப்பி அருந்தினர். கோமதி அம்மாளுக்கு விடிய முன்பே எழுந்து விடும் பழக்கம். ஆனால் காப்பி பலகாரத்திற்கு முன் பூஜை அறையில் உட்கார்ந்து விடுவாள். தேவி தோத்திரத்திலிருந்து மாரியம்மாள் தாலாட்டு வரை ஒரு முறை படித்து ஓய்ந்து கத்தை ஊதுவத்தியை கமழவிட்டு மணி அடித்து சத்தம் எழுப்பி தீபாரதனையை முடித்து கொண்டு வெளிவருவதற்குள் மாமனார் லோகநாதன் நாளேடுகளில் ஒரு முறை மூழ்கி எழுந்துவிட்டு அவசரமாக தமது குளியலை முடித்து கொண்டு விடுவார். எல்லோரையும் கூட்டி ஒன்றாக சாப்பாட்டறை மேசையில் உட்கார வைத்து அவர்களுக்கு பரிமாறுவதற்குள் வனிதாவுக்கு போதும் போதும் என்றாக்கி விடுவது உண்டு. வனிதா ஹோட்டல் நடத்துவது போலவும் அவர்கள் வாடிக்கைக்காரர்கள் போலவும் ஆளுக்கு ஒன்று பேசுவதை பிரபுவால் சில சமயம் சகித்து கொள்ள முடிந்ததில்லை. இட்லி என்ன கல் போல இருக்கு, நான் மாவாட்டினா பூவாட்டம் இருக்கும். வேலையிலிருந்து வர வனிதாவுக்கு பொழுது ஏது? மிஷினிலே அரைச்சிருக்காள். மாமியார் குறைப்பட்டு கொண்டு சாப்பிட தொடங்குவாள். சட்னிக்கு உப்பு போதாது. நாகமணி முகத்தை சுலுக்குவாள். காஃபியில் சர்க்கரை அதிகம் போட்டுட்டிய வனிதா, எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா? சூர்யா சுல்லென்று எரிந்து விழுவாள். வெங்காய சாம்பார் ஆறிப்போச்சு, கொஞ்சம் சூடு செய்து கொண்டு வந்து வைக்கிறியாமா? ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் கூடி சாப்பிடுகிறோம், அதனாலே காஃபி பலகாரத்திற்கு இடியாப்பமும் கூட செய்திருக்கலாம் என்பார் மாமனார். தொட்டுக்கு இட்லிக்கு சம்பந்தி சட்னி செய்திருந்தாலே போதுமே என்ற மைத்துனர்களில் கூத்தல்களையும் அவள் பொருட்படுத்தினதில்லை. பிரபுவும் அவைகளை காது கொடுத்து கேட்டதில்லை. அதனால் அவர்களது அட்டகாசமான போக்கு அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருந்தது. அன்று காலை பெரிய அண்ணன் தேசிகன் தான் ஆரம்பித்தான். பிரபு, நானும் தான் கேட்கணும்னு இருக்கேன். உன் மனைவி வேலைக்கு போய்த்தான் ஆகணுமா? ஏதோ நினைப்புடன் இட்லியை விட்டு விழுங்கி கொண்டிருந்த பிரபு விழுத்து கொண்டவன் போல திரும்பினான். நானும் கேட்க விரும்பின கேள்விதான். பெண்ணை வேலைக்கு அனுப்பினால் அதனாலே ஏற்படும் பிரச்சனைகள் எத்தனை தெரியுமா? இரண்டாவது அண்ணன் சிவகுரு கேட்டான். என்ன பிரச்சனை? பிரபு அவர்களை பார்த்து லேசாக உருவினான். நாம ஒரு கட்டுப்பாடான குடும்பம். நம்ம வீட்டு பெண்கள் இப்படி வெளியிலே வேலைக்காக அலைய வேண்டாமே, அதுக்காக சொல்ல வந்தான் உன் அண்ணன். ஏன் அப்படி முறைக்கிற? கோமதி தன் மூத்த மகனுக்கு சப்பை கட்டினாள். கல்யாணத்தின் போதே நான் சொன்னேன், யாரும் காதிலே போட்டுக்கலை. எனக்கு பெண்கள் வேலைக்கு போகிறது பிடிக்காதுன்னு ஜாடமாடையாக சொன்னேன். மாமனார் தொண்டையை செருவினார். வேலைக்கு பெண்கள் கிளம்பினால் அவங்களுக்கு ஒரு சுதந்திர உணர்வு ஏற்பட்டுடுறது. நாம் சம்பாதிக்கிறோம்னு கர்வம் வந்து நாளடைவில் கணவனை கூட சட்டை செய்யாத போக்கு வந்துடுறதாம். மீனா இடை புகுந்த போது பிரபுவின் முகத்தில் கோபம் கொதித்தது. நேத்து முளைச்ச சின்ன குட்டி பெரிய அனுபவப்பட்டவ போல பேச வந்துட்டியா? வாயை மூடு, அண்ணன் பிரபு உருவினான். அவள் சொல்றதுல தப்பு என்ன? சம்பாதிக்கிறோம் என்கிற கர்வத்திலே வனிதா வீட்டுக்கு நேரத்துக்காகவா வரா? தட்டி கேட்க யார் இருக்காங்க என்கிற துணிச்சல். வனிதா பரிதாபமாக தன் கணவனை பார்த்தபடி காஃபி கேட்டிலுடன் நின்று கொண்டிருந்தாள். வீட்டவர்கள் எல்லோரும் ஒரு பக்கமாக சேர்ந்து கொண்டு அவளை வேண்டுமென்றே மட்டம் தட்டி அவமானப்படுத்த துவங்கிவிட்டார்கள் என்கிற நினைவில் அவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் வந்தது. வனிதா என்ன செய்கிறாள், ஏது செய்கிறாள் என்ற விவரமெல்லாம் எனக்கு தெரியும். என் மனைவி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தால் அதன் காரணத்தை சொல்லாமல் மூடி மறைச்சி வைக்க மாட்டாள். முந்தா நேற்று அவள் 8 மணிக்கு வந்தாலே, அதை பற்றி கேட்டியா? கோமதி அதட்டலாக மகனை வெறித்தாள். அவளே என்கிட்ட சொல்லிட்டாளே. என்ன சொன்னா? அதை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டியவன் நான். எனக்கு சரின்னு பட்டா மற்றவங்களுக்கு வீண் கவலை ஏன்? என்னை கேட்டா வனிதா வேலைக்கு போகிறதை நிறுத்திவிட்டு வீட்டை ஒழுங்கா கவனிக்க சொல்லணும் பெண். வனிதா தன் பகுதி வீட்டு வேலையை செய்யும் போது ஏமா அவளை நிந்திக்கிறீங்க? பிரபு தாடையிருக தாயை பார்த்து கடிந்து கொண்டான்.
உனக்கு புரியலையா? வனிதா வேலைக்கு போக வேண்டாம் என்று அம்மா சொல்கிறாங்க. பெரிய அண்ணன் இடை புகுந்தான். அது என் விருப்பம். என் மனைவி வேலை செய்கிறதை நான் விரும்புகிறேன். எனக்கு ஏதேனும் ஏற்பட்டுட்டா அவள் சுதந்திரமாக வாழ தெரிஞ்சுக்க வேணாமா? இப்போவே ரொம்ப சுதந்திரமாகத்தானே உன் மனைவி இருக்கா? சின்ன அண்ணன் சிவகுரு ஏளனமாக கேட்டதை தாங்காது எழுந்து விட்டான் பிரபு. என்ன சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா அண்ணன்னு மரியாதை இல்லாமல் அதற்ற? கோமதி குறுக்கிட்டு கூச்சல் போட்டாள். மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும், அதை விடுங்கோ. இது எங்கள் 2 பேருடைய பிரச்சனை. ஆமாம், உங்கள் மனைவி சாமான் வாங்க போகிறேன்னு சாக்கு வச்சுக்கிட்டு கடையாக ஏறி இறங்குறாங்களே, அது எந்த சுதந்திரத்தை சேர்ந்தது? இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாகமணி கத்தினாள். ஏண்டா உனக்கு அத்தனை திமிரா? தாயை ஒத்த அண்ணியை அவமதிப்பாக பேச நாக்கு ரொம்பத்தான் நீண்டு விட்டுருக்கு. பெரிய அண்ணன் தேசிகன் கூச்சலிட்டு எழுந்திருந்தான். என் மனைவியை பற்றி பேச உங்களுக்கு என்ன உரிமை? எனக்கு அண்ணி தாயை போல என்றால் உங்களுக்கு தம்பி மனைவி ஒரு தங்கையை போல இல்லையா? வனிதாவை பற்றி வாயில் வந்ததை பேசுவீங்களா? உள்ளதை சொன்னால் உடம்பு எரிவானேன். வனிதா ஒரு சில நாளுக்கு முந்தி அண்ணா சாலை பாதை ஓரத்தில் ஒரு இளைஞனோடு பேசி கொண்டிருந்ததை பார்த்தேன். அதனால்தான் நம்ம வீட்டு கௌரவம் பாழாகக்கூடாதுன்னு நான் அவளை வேலையை விட்டு வீட்டோடு இருக்கிறது நல்லதுன்னு அம்மா கிட்டே சொன்னேன். பெரிய அண்ணன் ஓங்கி கத்தினான். வனிதா விசுவி கொண்டே காஃபி கெட்டிலை மேசை மீது வைத்துவிட்டு அப்பால் ஓடிவிட்டாள். அது யார்? எதுக்காக அவனோடு பேசி கொண்டிருந்தானே எனக்கு தெரியும். அவன் என் நண்பன். அவன் மனைவி இறந்து போய்விட்டாள். எதிர்பாராது சந்திக்க நேர்ந்ததாலே அனுதாபமாக 2 வார்த்தை பேசினாள். அது குற்றமா? யார் காதலிடா பூ வைக்கிற? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் மனைவி வேலைக்கு போய் வர்றதாலே தவறான காரியங்கள் செய்கிறாளுன்னு சொல்ல வரீங்க? வழியிலே ஒரு ஆம்பளையோடு பேசினது தப்புனா நம்ம அம்மாவிலிருந்து என் அண்ணிமார்கள் 2 பேரும் தினமும் அந்த தவறை செய்கிறாங்க. அம்மா காய்கறிக்காரன்கிட்ட பேசுகிறாங்களே, அது சரியா? அப்பா போய் காய்கறிகளை வாங்கலாமே. இவங்க வீட்டுக்குள்ளிருந்து பணத்தை மட்டும் கொடுத்து அனுப்பலாம் இல்லையா? அண்ணிமார்கள் பால்காரர், தையல்காரர், இன்னும் கடைக்காரர் எத்தனை ஆம்பளைக்கிட்ட பேசுகிறாங்க. இவங்க செய்கிறது ஒழுங்கா? வடவார் ஆஸ்கள் பொண்டாட்டிக்கு படுதா போடுறியா? மரியாதை கெட்டு போயிடும். அளந்து பேசுங்க. உண்மையை தான் சொன்னேன். உன் பெஞ்சாதி வேலைக்கு போறேன்னு ஊர் மேயரா? ஐயோ என்று வனிதா அலறியபடி காதுகளை பொத்தி கொண்டதை கண்டவுடன் கோபம் பிரபுவின் தலைக்கு ஏறிவிட்டது. மேசை மேல் இருந்த ஸ்டீல் தட்டை எடுத்து பெரிய அண்ணன் முகத்தை நோக்கி வீசினான். அடுத்த கணம் அந்த அறை ஒரு யுத்த களமாக மாறிப்போனது. பிளேட்டுகளை ஒருவர் நோக்கி மற்றவர் வீச, கண்ணாடி ஜன்னல் உடைந்து சிதற, பெண்கள் பெருங்குரலில் அலற, போதும் போதும் நிறுத்துங்கோ என்று அப்பா போட்ட கூச்சல் அந்த சண்டைக்குள்ளே அமுங்கி போக, நாட்காலிகளை தூக்கி வீசியது போதாது என்று பிரபு மீது 2 அண்ணன்களும் புலியாக பாய்ந்து தாக்க, மூத்தவன் தன் கோபத்தை அடக்க மாட்டாது அருகில் கிடந்த அப்பாவின் தடியை எடுத்து அவன் மண்டையை பதம் பார்க்க, ஒரே இரத்த வெள்ளத்தில் பிரபு கீழே சாய்ந்து போனான். அப்பொழுதுதான் கோமதிக்கு உலக நினைப்பு வந்தது. தேசிகா, என்ன காரியம் செய்துட்ட? மண்டையை ஒடிச்சிட்டியே, அவன் உயிரோடு இருக்கானா பார் என்று வீறிட்டு அலறினாள். வனிதா ஓடி சென்று தன் கணவனை தூக்கி மடி மீது வைத்து கொண்டு தன் முந்தானியால் நெற்றியில் இருந்து வழிந்த இரத்தத்தை அமுக்கிக் கொண்டாள். அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவங்கெல்லாம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். கம்முன்னு இருந்திருந்தால் இப்படி ஆயிருக்குமா? ஏங்க, கண்ணு வீழ்ச்சி பாருங்க, எனக்கு பயமா இருக்கே விசுவினால். குற்ற உணர்வு மனதை குடைந்த போதிலும் பிரபுவின் திமிரை அடக்கிவிட்ட கர்வத்திலே அண்ணன் இருவரும் மாடி பக்கம் மறைந்து போனார்கள். கூடவே அவர்களது மனைவிகளும் பின்தொடர்ந்து ஒளிந்து கொள்ள மீனா தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டதும் அப்பாவும் அம்மாவும் மட்டும் அந்த அறையில் இருந்தனர். உன் கணவன் கோபக்காரன், இடமறிச்சு புத்தி சொல்லியிருந்தா இப்படி ஆகியிருக்காது. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? லோகநாதன் பெருமூச்சு விட்டார். என்ன பண்ண போறோம்னு அவளை கேட்டா, ஒரு டாக்ஸி எடுத்துட்டு வாங்க. பிரபு அழைச்சிட்டு நம்ம சுகந்தா நர்சிங் ஹோமுக்கு போய் தலை காயத்தை முதலில் கவனிக்கட்டும். அம்மா மகராசி,
அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடாதே, போலீஸ் கேஸ் ஆகிடும். அப்புறம் வந்தவங்களுக்கு பதில் சொல்ல என்னால் ஆகாது. அந்த நிலையிலும் அதட்டி விட்டு, கிளம்புக, சீக்கிரம் டாக்ஸி எடுத்துட்டு வாங்க. இவங்க போன பிறகு வீட்டை சரி பண்ண எனக்கு 2 நாள் பிடிக்கும் என்று இறைந்தாள். இப்படியும் ஒரு தாய் இருப்பாளா? தான் பெற்ற குழந்தைகளிடையே இப்படி ஒரு பயங்கர பாராபட்சம் என்று தன்னுள் எண்ணியபடி சற்றென்று தன் சேலை தலைப்பி கிழித்து பிரபுவின் தலைக்காயத்தின் மீது ஒரு கட்டு போட்டுவிட்டு உள்ளே உறைந்தாள். ஒரு டம்ளர் நீரில் கொஞ்சம் குளுக்கோஸ் போட்டு கொண்டு வந்து அவனுக்கு ஊட்டி அவன் கண் வீழ்த்ததை கண்டு சிறிது பயம் நீங்கியவளாய் அறைக்குள் சென்று அவசரமாக சேலையை மாற்றி கூந்தலை சீராக்கி கொண்டு கொண்டை போட்டுக்கொண்டாள். காயம் எப்படிப்பட்டதோ! ஒரு சமயம் 2 நாள் மருத்துவமனையிலே தங்க நேர்ந்தால். சுகந்தி மருத்துவமனையின் தலைவர் கொஞ்சம் கண்டிப்பானவர். ஒரு குறிப்பிட்ட தொகையை முன்படமாக கட்ட வேண்டுமென்று கட்டளையிடுவார் என்பது அவளுக்கு தெரியும். பீரோவை திறந்து ரகசியமாக தான் சேமித்து சேலை அடுக்கின் கீழே வைத்திருந்த 500 ரூபாயை எடுத்து தோல் பையில் போட்டுக்கொண்டு ஆயத்தமான போது தொட்டிலில் நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்த குழந்தை மோகன் எழுந்து வீறிட்டு அலறினான். டாக்ஸி வருவதற்குள் அவசரமாக அவனுக்கு தேவைப்பட்டவைகளை எடுத்து ஒரு துணி பைக்குள் திணித்து கொண்டு பால் புற்றியில் பாலை நிரப்பிக்கொண்டு ஆயத்தமாகிவிட்டாள். டாக்ஸி கொண்டு வந்ததுடன் தன் பொறுப்பு நீங்கிவிட்டது போல லோகநாதன் பலமாக இருமுறை இருமிவிட்டு பின்பக்கம் நகர்ந்து விட்டார். எப்பொழுதும் வீட்டு நிர்வாகத்தின் செலவை கோமதி தான் ஏற்றுக்கொண்டிருந்தாள். தமது வெற்றிலைப்பாக்கு புகையிலை செலவு கூட அவர் மனைவியின் தயவை எதிர்பார்த்தவர். மருமகளுக்கு இது சமயம் பணம் கொடுத்து உதவ அவரது பர்சில் காசு ஏதும் இல்லை. கூட வந்து உதவ நினைத்தாலும் கோமதியின் கஞ்சாடை அவரை பயமுறுத்தவே பின்பக்கம் மறைந்து போவதை தவிர வழி ஏதும் இல்லை. பிரபு மனநிலை சரியா இல்லாததினால் நான் கூட இப்போ வர்றது அவளை உசிதமில்லை. இங்கே வீடு இந்த ஆலங்குளத்தில் கிடக்கும்போது அங்கே வந்து உட்கார்ந்திருக்க எனக்கு சாத்தியப்படுமா? டாக்ஸி இருக்குது, நேரத்தை வீணாக்காமல் கிளம்பு. எப்படிப்பட்டதுன்னு விசாரிச்சா சமாளி. குடும்ப கௌரவத்தை கப்பல் ஏற்றிடாதே, அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு முகத்தை திருப்பி கொண்டாள் கோமதி. வரதட்சணை கொண்டு வராத மருமகள் என்று வனிதாவை கோமதி மிகவும் வெறுத்தாள். அந்த வெறுப்பை மகன் மீதும் அதுவும் இந்த சமயத்திலும் காட்ட வேண்டுமா? வனிதாவுக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. இடுப்பில் குழந்தையை தூக்கி கொண்டு கைத்தாங்களாக கணவனை பிடித்து கொண்டு மெல்ல தன் கைப்பையுடன் டாக்ஸியில் ஏறிக்கொண்டாள். சுகந்தி மருத்துவமனை தலைவர் டாக்டர் செந்தில் பிரபுவை பரிசோதித்த போது வனிதா கூறிய கதையை நம்பவில்லை. பின்பக்க வராந்தாவில் இடறி விழுந்து, அடிபட்டு தான் சொல்றீங்க? யாரோ தடியால் தாக்கினது போல இருக்கு என்று கேட்டுவிட்டு நமக்கேன் வம்பு என்கிற முடிவில் சிகிச்சை செய்தார். அதிக இரத்த இழப்பு ஏற்பட்டிருந்ததாலும் தலையில் பட்ட காயமானதாலும் 2 தினம் மருத்துவமனையில் தங்க வேண்டும் என்று டாக்டர் உத்தரவு விட்டுவிட்டார். அதனால் உணவுக்கு பின் தூங்க தொடங்கிய குழந்தையை முதுகில் சாத்தி கொண்டு அவள் ஒரு ஆட்டோவில் மறுபடி வீட்டுக்கு வந்து கணவனுக்கு தேவைப்பட்ட பட்பசை, சோப்பு இத்தியாதிகளை எடுத்து வர நேர்ந்தது. காயம் ரொம்ப அதிகமா? ஆஸ்பத்திரியில் தங்க வசதிப்படாதுன்னு சொல்லிவிட்டு நீ கையோடு அழைச்சிட்டு வர்றதுக்கு என்ன? 2 நாள் லீவு போட்டுட்டு உன் கணவனை கவனிக்க முடியாம அப்படி உனக்கு வேலை வசதியா? கோமதி இறைந்து கத்தினாள். வனிதா வாயை திறக்கவில்லை. மிதமிஞ்சிய துயரத்திலே அவளுக்கு அழுகையும் வர மறுத்தது. பகல் உணவு தயாரிப்பு அப்படியே சமையல் அறையில் பாதி நிலையில் கிடந்ததை கவனித்து அதிர்ந்து போனாள். மாடியில் சென்று ஒளிந்து கொண்ட அவர்கள் 4வரும் கீழேயே வரவில்லை. கோமதி முணுமுணுத்து கொண்டு சாப்பாட்டு அறையில் இருந்த அலங்கோலத்தை தன்னந்தனியாக கவனித்து ஓரளவு சீராக்கி விட்டிருந்தாள். ஒரு சின்ன வாக்குவாதம் எங்கே கொண்டு போய் நிறுத்திடுச்சு பாத்தியா? அதுக்கென்ன, பெரியவங்க நீங்க சொல்றாப்புல நான் கூடிய சீக்கிரம் வேலையிலிருந்து விலகி வீட்டோட இருக்கிறேன்னு ஒரு பேச்சு சொல்லியிருந்தால் உன் கணவன் குதிச்ச கூத்தாடி இருக்க மாட்டான். பெரியவன்களும் இப்படி பூந்து அடித்து கலாட்டா பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாம் நம் கையிலே இருக்கு, தெரிஞ்சுக்கோ. ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முந்தி அந்த சமையலை முடிச்சுட்டு கிளம்பு. கோமதி வழக்கமான கடுமையான குரலில் அதட்டினாள். புராணத்தில்தான் காலகண்டனது மனைவி பாம்பு கடித்து இறந்த தன் மகனுக்கு இறுதி கடன் முடிக்க பதறிய சந்திரமதியை போக விடாது வேலை வாங்கி கொடுமை செய்தாள் என்று படித்திருக்கிறேன். கோமதி ஒரு காலக்கண்டியாகி அவள் வழியில் குறுக்கிடுகிறாளே. ஆத்திரத்தை அடக்கி கொண்டு தூக்கத்திலே வாடிக்கொண்டு விட்டிருந்த குழந்தையை தொட்டிலில் கிடத்திவிட்டு பரபரப்புடன் சமையலை முடித்து வைத்தாள். ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டவள் அதற்கு பின் பலகாரத்தை பற்றி நினைக்க முடியாத குழப்பத்திலே தத்தளித்து போயிருந்தாள். ஆனால் வயிறு
தன் அவஸ்தையை காட்டாது இருக்குமா? கண்கள் இருட்டிவிடும் போல பசி வயிற்று முறுக்கவே ஒரு பிடி சோற்றை மோருடன் கரைத்து குடித்துவிட்டு குழந்தைக்கு தேவையான ஆகாரத்தை பிசைந்து ஸ்டீல் டப்பாவில் அடைத்து கொண்டு பாலை பூட்டில் நிரப்பிக்கொண்டு பிரபுவின் துணி மற்றும் பொருட்களை ஒரு சிறு பெட்டிக்குள் வைத்துவிட்டு தானே வெளியில் சென்று ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு புறப்படுவதற்குள் பொழுது உச்சியை அடைந்து விட்டது. அப்பொழுது கூட மாமியார் குழந்தை மோகனை விட்டு போ, நான் பார்த்து கொள்கிறேன் என்று உதவ முன்வரவில்லை. நாத்தி மீனா, அண்ணன் எப்படி இருக்கிறார் என்று வினவ தெரியாது மிரள வீழ்த்துவிட்டு மறுபடியும் தன் அறைக்குள் போய் மறைந்து கொண்டாள். ஓரத்திகள் இருவரும் கீழே வரவே இல்லை. இத்தனைக்கும் காரணமான மைத்துனர்கள் இருவரும் மாடியை விட்டு இறங்கவில்லை. தூங்கும் குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு அவள் கணவன் கட்டிலின் அருகே அமர்ந்திருந்தாள். அடுத்தபடியாக அவள் என்ன செய்ய வேண்டும்? 2 நாள் பிரபு ஆஸ்பத்திரியில் தங்க நேர்வதினால் வார்டுக்கு எக்ஸ்ரே படத்திற்கு இரத்தம் ஏற்றியதற்கு என்று டாக்டர் கொடுக்க போகும் பில் கணிசமாக இருக்க போகிறது. முன்பணமாக கட்டிய 300 ரூபாய் போதாது. அவள் யாரிடம் பணம் உதவி கேட்க முடியும்? மறுநாள் காலை திங்கட்கிழமை வேலை செய்யும் அலுவலகத்திற்கு சென்று அவள் முதலில் ஒரு வார காலம் விடுப்பு எடுத்து கொள்ள வேண்டும். அதற்குள் பணத்தை சேகரித்து வைத்து கொள்ள வேண்டுமே. பலவாறு எண்ணி குழம்பிக்கொண்டு உட்கார்ந்திருந்த போது திடீரென்று அக்கா மங்களாவின் நினைவு வந்தது. இந்த மாதிரி சமயங்களில் அக்கா உதவ மாட்டாளா? கட்டாயம் உண்மை தெரிந்து உதவுவாள். மருந்து மயக்கத்தில் லேசாக முனகியபடி பிரபு உறங்கிக் கொண்டிருந்தான். கை குழந்தையுடன் வெயிலில் பஸ்ஸில் அலைய வேண்டுமே என்று அவள் தவித்த போதுதான் அந்த இரக்கமுள்ள நர்ஸ் தானே முன் வந்து வழி சொல்லி கொடுத்தாள். நானும் காலையிலிருந்து பார்க்கிறேன், கை குழந்தையை வச்சுக்கிட்டு ரொம்ப பாடுபடுறியே அம்மா. உங்கள் வீட்டில் இதை பார்த்துக்க யாரும் இல்லையா? கேட்டதும் துயரம் தாழ முடியாது அழுதுவிட்டாள். படப்படவென்று தன் குறையை வனிதா சொல்ல கேட்டு நர்ஸ் வைகுண்டு போனாள். வேலைக்கு போகும் பெண் என்றால் அத்தனை கேவலமா? அவள் வீட்டில் ஒரு பெண் தன் கல்வி அறிவால் தன்னைத்தான் காத்து கொள்ளும் திறமை பெறும் வாய்ப்பு ஏற்பட்டால் அதை உதறிவிட வேண்டுமா? இது என்ன கட்டிப்பெட்டித்தனமான கருத்து? வனிதாம்மா, உங்களுக்கு மறுப்பு இல்லைனா நான் ஒரு உதவி செய்ய முடியும். என் அக்கா 50 வயதுக்கு மேலானவங்க, விதவை, தனியே ஒரு வீட்டிலே வசிக்கிறாங்க. கொஞ்சம் காலம் ஒரு வீட்டு குழந்தைகளை பார்த்துக்கிற ஆயா வேலை செய்த அனுபவம் உண்டு. இப்போ அவங்க அம்மா தான் வீட்டோடு இருக்காங்க. நான் தான் அவங்களே ஒரு குழந்தை காப்பகம் ஆரம்பிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முதல் தேவைப்படும்னு தயங்குறாங்க. உங்கள் குழந்தையை பார்த்துக்கிற வேலையை அவங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் உதவியாக இருக்கும், உங்களுக்கும் உதவியாக அமையும். நர்ஸ் கொடுத்த முகவரியை வாங்கி தோல் பையில் போட்டுக்கொண்டு தூங்கும் குழந்தையை மார்புடன் அணைத்தபடி அவள் ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு அண்ணா நகருக்கு புறப்பட்டாள். தலைமுடி முழுவதும் முகத்தில் புரள கசங்கிய ஆடையுடன் அழுது கொண்டிருந்த குழந்தையை சமாதானப்படுத்தியபடி அவசரமாக ஆட்டோவில் வந்து இறங்குவிலை கண்டு மங்களா திகைத்து போனாள். என்னம்மா, என்ன இப்படி திடீர்னு? அவளது மாமியார் சந்தேகத்துடன் கேட்டபடி அவளை ஏற இறங்க பார்த்தாள். அக்கா கிட்ட அவசரமா ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் என்று கூறிவிட்டு முன்னரே சோஃபாவில் அவள் உட்கார்ந்திருந்த போது மங்களாவின் மாமியார் முகத்தை சுருக்கி கொண்டு பின்பக்கம் போய்விட்டாள். நல்ல வேலையாக அந்த வீட்டு ஆண்கள் இருவரும் மாடி அறையில் பகல் 12 மணிக்கு படுத்தனர். உறக்கம் கலைந்து எழுந்து வரவில்லை. நாத்தி சியாமலா தன் பிரசவ ஒலியை எதிர்பார்த்து பயந்து போய் படுக்கை விட்டு அசையாது கிடந்தாள். வெயிலில் ஓடி வந்த தங்கைக்கு குளிர் சாதன பெட்டியிலிருந்து சில்லென்று ஒரு டம்ளர் தண்ணீரை குடிக்க கொடுத்துவிட்டு, என்ன சங்கதி, சீக்கிரம் சொல். உன் கணவனோடு சண்டை போட்டு கொண்டு வந்து நிற்கிறியா என்ன? எனக்கு கையும் காலும் பதறுகிறதே, சொல்லி தொலை. அக்கா அதட்டினாள். என் கணவர் அடிபட்டு ஆஸ்பத்திரியிலே அனுமதிச்சிருக்கிறேன். செலவுக்கு பணம் இல்லை. அடிபட்டதா? எப்படி? விவரமாக சொல்லி தொலையேன். மங்களா கோபமும் கிளியுமாக சீறினாள். சுற்றுமுற்று பார்த்துவிட்டு யாரும் அருகில் இல்லாத துணிவில் பிறந்த வீடு என்ற பந்தம் கொண்டாடி கொள்வதற்கு மருந்து போல அருகில் இருக்கும் இரத்த சொந்தமான தன் அக்காவிடம் நடந்ததை முழுவதும் சொல்லி முடித்தாள் வனிதா. மங்களா முகமேலேறி போனாள். இதோ பார் வனிதா, இது உங்கள் வீட்டு சங்கதி. இதில் நான் தலையிட முடியாது. என் மாமியாரை கேட்காமல் நான் எந்தவித உதவியும் செய்ய முடியாது. பணம் கொடுக்கல் வாங்கல் என்றால் அவங்களுக்கு கட்டோடு பிடிக்காது. அவசர தேவைன்னா அப்பா உனக்கு
செய்து போட்ட 6 பவுன் சங்கிலியை அடமானம் வச்சு பணம் புரட்டு, இல்லாவிட்டால் வித்து ஒழி. உங்க கூட்டமே ஒரு கலாட்டா கும்பல். என் மாமியார் காதில் சங்கதிப்பட்டால் ரொம்ப கேவலமா போயிடும். நீ உடனே திரும்பிடுறது நல்லது. கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக பேசினாள் மங்களா. பணம் தர முடியாட்டா சரி அக்கா, இன்னொரு சின்ன உதவி செய்ய முடியுமா? ஒரு 2 நாள் குழந்தையை எனக்காக பார்த்துக்க முடியுமா? நல்ல உதவி கேட்டப்போ எதுக்கு இங்கே குழந்தையை விட்டுட்டு போனால் என்ன நடந்ததுன்னு என் மாமியார் கேள்வியால் தொலைக்கவா? எனக்கு பச்சை குழந்தைகளை பார்த்துக்க பொறுமை கிடையாது. ஆமாம், நீ என்ன நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு உதவி கேட்கிற? நான் என்ன குழந்தை பாதுகாப்பு இல்லத்திலே வேலை செய்கிற ஆயாவா? கோபத்துடன் சிரித்தாள். ரொம்ப நன்றி அக்கா என்று எழுந்தவளிடம் முடிவாக கண்டிப்பாக பேசினாள் மங்களா. உன் மாமியார் சொல்றது கூட எனக்கு இப்போ நியாயமா படுறது. குழந்தையை பெற்றுக்க தோணின உனக்கு வளர்க்க நேரம் இல்லைன்னா அதிசயம்தான். அப்படி அந்த வேலை எதுக்கு விட்டு ஒழிக்கிறது? கோபத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள் வனிதா. அவளது தமக்கியின் துடுக்கான சொற்கள் நெஞ்சில் குத்தவே அவளுக்கு துக்கம் கட்டுக்கொள்ளவே இல்லை. கையில் கிடைத்த பழம் பூச்சரம் வாங்கி கொண்டு அவளை பார்க்க வந்தால் சகோதரி என்று உறவு கொண்டாடுவாள். அக்கா உதவி என்று வந்தால் பிச்சைக்காரியை விரட்டுவது போல இமைகளை சுட்ட கண்ணீரை சமாளித்து கொண்டு விடுக்கென்று எழுந்து வேகமாக வெளியே வந்துவிட்டாள். பஸ் நிறுத்தத்தில் இருந்து அவள் விரைவாக நடந்து நர்ஸ் சுமதி கொடுத்த முகவரியை தேடி கொண்டு வந்து கதவை தட்டினாள். வனிதாமா தானே? என் தங்கை சுமதி எதிர் வீட்டு தொலைபேசியில் அழைச்சி எல்லா விவரமா சொன்னாள். குழந்தையை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், கவலைப்படாதேம்மா. அவன் சட்டை துணிகளை கொடுக்க வேண்டிய ஆகாரம் எல்லாத்தையும் சொல்லி என்கிட்ட விட்டால் நான் ஒழுங்கா கவனிப்பேன். உன்னால் முடிஞ்ச சம்பளம் கொடுத்தால் போதும். புன்முறுவளித்தபடி 50 வயதை தாண்டிய மெலிந்த பெண்மணி மிக்க சுத்தமான வெள்ளை புடவையில் கதவுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தாள். சிறிய ஓட்டு வீடு, ஆனாலும் மிகவும் சுத்தமாக காணப்பட்டது. 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தைதான் மோகன். வேலைக்காக அவள் குழந்தையை உதறிவிடவில்லை. அவளுக்கு வேலையும் அவசியம் இருந்தது. குழந்தை மோகனும் அவனுக்கு தேவைப்பட்டான். நாள் முழுவதும் உழைத்து சலித்துவிட்டு வீட்டுக்கு வந்து குளித்து வாட்டுடை அணிந்து கொண்டு மெல்ல கண் விழித்து கொண்டு தன் சிறு கைகளை நீட்டி அவளிடம் தாவிய மகனை நெஞ்சோடு அணைத்து கொண்ட போது அவள் அடைந்த இன்பம் அதை எப்படி பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும்? அவளும் ஒரு அன்பு மிக்க தாய்தான். வயிற்றுப்பாட்டுக்கும் தாய் பாசத்திற்கும் இடையே ஊஞ்சலாடி கொண்டிருந்தாள். என் பேர் நர்மதா என்று கூறியபடி அந்த அம்மாள் விரித்து போட்ட சுத்தமான பாயின் மீது பளிச்சென்று உரை போட்ட தலையின் மீது அணைப்பிலே மகனை மெல்ல கீழே இறக்கி படுக்க வைத்தாள். இதில் குழந்தைக்கு பகல் வேலை தரும் உணவும் பாலும் இருக்கு, மாற்று துணி இருக்கு, மற்ற பின்னால் கொண்டு வந்து தரேன், அவசரத்துக்கு உதவுங்க. மாதம் 100 ரூபாய் தரத்தான் கட்டுப்படியாகும். என் நிலைமை அபிவிருத்தியானால் அதிகம் போட்டு தர முடியும் என்று சொல்லிவிட்டு முடியாத நன்றியுடன் விடை பெற்று கொண்டு வெளியே வந்தாள். துயரம் நெஞ்சை அலைக்கழித்தது. மாத சம்பளத்தின் பெரும்பகுதியை அள்ளி கொடுத்தும் வீட்டுக்கு வந்த பின் ஓய்வு நேரங்களில் மாடாய் உழைத்தும் அவளது மாமியார் மோகனை பார்த்து கொள்ள மறுத்தாளே. யாரோ முன்பின் தெரியாதவள். சுகந்தி மருத்துவமனையில் பணிபுரியும் நர்ஸ். 24 மணி நேரத்துக்கு முன் அறிமுகமானவளின் சகோதரி. எத்தனை விதமான மனதிற்கு ஆறுதல் தரும் வண்ணம் பேசி உதவி செய்ய முன் வந்தாள். மாமியாரும் கை நீட்டி பணம் வாங்கி கொண்டாள். நர்மதா அம்மாளும் செய்யும் வேலைக்கு கூலி கேட்கிறாள். ஆனால் பெருத்து வித்தியாசம். காசை வாங்கி கொண்டு அவளது வாழ்க்கையையே குலைக்கு திட்டமிட்ட மாமியார் கோமதி ஒரு வஞ்சக பெண்மணி. கூலிக்கு உழைத்தாலும் அன்பாக கவனித்து கொள்ள உதவ முன்வந்த நர்மதா ஒரு அன்பான பெண்மணி. ஊர் உலகத்தில் இப்படிப்பட்ட நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்களது நல்ல நடத்தையில்தான் இயற்கை சீராக இயங்குகிறது. மழை பொழிகிறது. கண்கள் மழையாக பொழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு அவள் மருத்துவமனைக்கு விரைந்தாள். இரவு முழுவதும் அவள் தன் கணவன் அருகில் உறக்கமில்லாது உட்கார்ந்திருந்தாள். மறுநாள் காலை வீட்டுக்கு சென்று குளித்து உடை மாற்றிக்கொண்டு குழந்தைக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டவளை மாமியார் கோமதி வழி மடக்கினாள். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டிலே வர்றதும் போகிறதுமாக இருக்கியே. எங்கள் வீடு என்ன சத்திரமா சாவடியா? குழந்தையை யார் பார்த்துக்கிறாங்க? அவன் உடம்பு எப்படி இருக்கு? எப்போ வீட்டுக்கு அழைச்சிட்டு வர போகிற? ஒன்றும் எங்களுக்கு தெரிய வேண்டாமா? கடிந்து கொண்டாள்.
குழந்தையை என் தோழி ஒருத்தி பார்த்துக்கிறதா சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்கா. 2 நாள் அங்கே இருக்கட்டும்னு விட்டு வச்சிருக்கேன். டாக்டர் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு அனுப்புவார் போலிருக்கு. இன்னைக்கு காலையிலே கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்தார். ஆஸ்பத்திரியிலே அவருக்கு சாப்பிட எல்லாம் தந்துடுறதாலே இன்னைக்கு எதுவும் தேவைப்படாது. நாகமணியும் சூர்யாவும் அவளை மௌனமாக வெறுத்து பார்த்துவிட்டு முகத்தை திருப்பி கொண்டனர். மாமனார் தாங்க முடியாத தவிப்பில் மெல்ல அருகில் வந்து, எப்படி இருக்கான்? அடி ஒன்றும் பலமில்லையே என்று கேட்டார். அவள் தலையை ஆட்டி பதில் அளிப்பதற்குள் கோமதி அங்கே வந்துவிடவே அவர் முன்னருகி போய்விட்டார். கிழவருக்கு மனைவியிடம் கொள்ளை பயம். தனக்கும் தன் குழந்தைக்கும் தேவையான சாமான்களை ஒரு சிறு பெட்டிக்குள் அடைத்து எடுத்துக்கொண்டவள் பீரோவை திறந்து மறக்காது தன் தங்க சங்கிலியை எடுத்து தோல் பையில் போட்டுக்கொண்டாள். வெறும் காஃபியை மட்டும் சாப்பிட்டுவிட்டு மாமியாரிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு கிளம்பினாள். அன்று அவளுக்கு மூச்சுவிட நேரமின்றி பல வேலைகள் இருந்தன. மருத்துவமனை தொலைபேசியில் கணவனது தொழிற்சாலை மேற்பார்வையாளரை அழைத்து தன் கணவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் தங்க நேரிட்டு விட்டதாக கூறி வைத்தியரின் சான்றிதழுடன் விடுப்புக்கு மனு அனுப்பிக்கப்படும் என்று விபரம் தெரிவித்தாள். பின்னர் தனது அலுவலகத்தின் கணக்கு வழக்கு பகுதியில் தலைவரை அழைத்து தன் கணவர் ஒரு விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் இருப்பதால் தனக்கு ஒரு வார விடுப்பு வேண்டும் என்று கோரிக்கொண்டாள். பின்னர் கணவனிடம் சொல்லிவிட்டு நர்மதா வீட்டிற்கு சென்று குழந்தையுடன் சிறிது நேரம் கொஞ்சி சமாதானம் செய்துவிட்டு அவளது தேவைக்கான உணவிற்கு வேண்டிய பணத்தை அந்த அம்மாளிடம் கொடுத்து விவரம் தெரிவித்துவிட்டு புறப்பட்டாள். நெருக்கமான நகரத்து அந்த தெருவில் நகைக்கடையை திறந்திருந்த சுந்தரமூர்த்தியை அவள் ஓரளவு அறிவாள். அவளது பிறந்த நாளின் போது பிரபு அவளை அந்த கடைக்கு அழைத்து சென்று ஒரு சிவப்பு கல் நெல்லி மோதிரம் வாங்கி பரிசளித்தான். அந்த கடையில் தான் அவர்கள் குடும்பத்துக்கு நகைகள் வாங்கப்படுகின்றன என்றும் அந்த கடைக்காரர் குடும்பத்து நண்பர் என்றும் அறிமுகப்படுத்தியிருந்தான். அது இப்போது சுலபமாகி விட்டிருந்தது. சுந்தரமூர்த்தி நகைக்கடையில் அவள் தன் கழுத்து சங்கிலியை அடமானம் வைத்து 3000 ரூபாய் பெற்றுக்கொண்டாள். 2 தினங்களுக்கு தங்கியிருந்ததற்கு உத்தேசமாக கொடுக்க வேண்டிய தொகை 2000 கட்டிவிட்டு மீதி பணத்தை தனது பைக்குள் பத்திரமாக வைத்து கொண்டாள். அடுத்தது இனி ஆபத்தில்லை, வீடு போகலாம் என்று டாக்டர் பிரபுவை அனுப்பிவிடப் போகிறார். என்ன செய்வது? உணர்ச்சிகளின் அழுத்தத்தால் கும்மென்று வெடித்துவிடும் போன்ற சூழ்நிலையில் இருக்கும் வீட்டிற்குள் போய் அவள் கணவன் மறுபடி ஒரு சண்டையை இழுத்துவிட்டால் மருத்துவமனையில் இன்னும் 2 தினம் தங்குவது சாத்தியப்படாது. வேறு தங்குமிடம் பிரச்சனைகள் பல ஏக காலத்தில் எழுந்து மண்டையை அழுத்தும் போது அவைகளுக்கு தீர்வு காணும் முடிவுகளும் மூளையில் தானே உருவாவது இயல்பு. டாக்டர் தமது உதவியாளர்களுடன் வார்டுகளை பார்வையிட்ட போது நாளை பிற்பகல் பிரபு வீட்டுக்கு போகலாம் என்று உத்தரவிட்டு போனார். வனிதா, நாளைக்கு நான் இங்கிருந்து வெளியேறி நேரே வீட்டுக்கு போவேன்னு மட்டும் நினைக்காதே. ஒரு தடவை அதை விட்டு வெளியே இந்த கோலத்தில் வந்த பிறகு அதுக்குள்ளே நான் காலடி வைக்க மாட்டேன். இப்படி பிடிவாதமாக பேசினால் சரிப்பட்டு வருமா? இதமான குரலில் கேட்டாள் வனிதா. குழந்தையை கூட யாரோ நர்மதாங்கிற வீட்டிலே விட்டிருக்க. மகன் மண்டை உடைந்த ஆஸ்பத்திரியில் கிடைக்கிறானே, உப்புக்காவது வந்து பார்ப்போம்னு அப்பாவோ அம்மாவோ முயற்சி பண்ணினாங்களா? தப்பு தமிழில் இருந்தும் அண்ணன் யாராவது வந்து எட்டி பார்த்தாங்களா? அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னையும் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கலை. நீ வேலை பார்க்கறது அவங்க கண்களை கரிக்கிறது. நம் குழந்தையை அவங்க பாரம்னு நினைக்கிறாங்க. என்னை அடித்து கொள்ளும் அளவு என் சகோதரர்களுக்கு ஆத்திரம். இத்தனையும் சிந்தித்து பார்த்ததிலே நாம் உடனடியாக தனி கொடுத்தனம் செய்ய போகிறோம். என் மேலே தான் பழி வந்து சேரப்போகுது. இது வனிதாவின் வஞ்சம். நம்மையெல்லாம் அவமானப்படுத்த இத்தனை காலம் சேர்ந்திருந்த குடும்பத்தை கலைக்க இவள் திட்டமிட்டு செய்த சதி இதுன்னு உங்கள் அம்மா புலம்புவாங்க. உனக்கு நான் வேணுமா? அந்த ஆத்திரக்கார கும்பலின் அனுசரணை வேணுமா? நீ எத்தனை பிரியமாக உண்மையாக உழைச்சாலும் உனக்கு அவங்கக்கிட்ட நல்ல பேரே கிடைக்காது. யோசித்து சொல்லு. நான் உங்கள் மனைவி, நீங்கள் எனக்கு வாழ்க்கை துணைவர். அதனாலே நீங்கள் போகிற இடத்துக்கு தானே நானும் போய் வாழணும். இதில் தீவிரமாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. எங்கே போய் குடியேறுவதுன்னு தான் கவலையாக இருக்குது. ஒரு நல்ல வீடு கிடைக்கிற வரை ஹோட்டலில் தங்கிக்குவோம்.
அது கட்டுப்படியாகாத சங்கதி. உடனடியாக வாடகைக்கு நமக்கு ஏற்றபடி வீடும் கிடைச்சிடாது. எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லு கேட்டுக்கிறேன். நம்ம குழந்தையை பார்த்துருக்கிற நர்மதா அம்மா கிட்டே நான் பேசி பார்க்கிறேன். அவங்க வீடு சின்னது தான், இருந்தாலும் நாம் சமாளிக்க முடியும். பின் பக்கத்து அறையையும் தாழ்வாரத்தையும் நமக்கு வாடகைக்கு விட்டாங்கன்னா ரொம்ப நல்ல யோசனை. நம் குழந்தையையும் அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு பணம் தந்துடுவோம். வாடகையாக அவங்க கேட்குற தொகையையும் கொடுத்துட்டா நமக்கு லாபம். அவங்களுக்கு இந்த ஏற்பாடு சௌகரியமானது. நம்ம குழந்தை அன்பானவங்க, கவனிப்பிலே நாம் வசிக்கிற வீட்டிலே வளர்கிறான்னு மனசுக்கு நிம்மதி ஏற்படும். பகல் உணவு நேரத்தின் போது குழந்தையை பார்த்து வர சென்ற வனிதா அந்த ஏற்பாட்டை பற்றி நர்மதாவிடம் விசாரித்தாள். இந்த சின்ன வீட்டில் வசிக்க விரும்புகிறீங்க? உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று அவள் அந்த ஏற்பாட்டை வரவேற்றாள். டெம்போ ஒன்றை ஏற்பாடு செய்துவிட்டு மருமகள் வீட்டுக்குள் விரைவாக வந்து தன்னுடைய சாமான்களை எடுத்து மூட்டை கட்டுவதை கண்டு கோமதி உண்மையில் அதிர்ந்து போனாள். விரட்டி கொண்டே இருந்தால் வேலை வாங்கலாம் என்று நினைத்தவளுக்கே பெருத்த ஏமாற்றம். அதிகமாக ஆர்ப்பாட்டம் செய்ததன் விளைவு அவர்கள் இருவரும் வெளியே புறப்பட்டு விட்டாங்களே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இடுப்பிலே கைகளை ஊன்றிக்கொண்டு மிரட்டும் குரலில் கேட்டாள். அத்தே, உங்கள் மகன் மருத்துவமனையிலிருந்து திரும்பி இங்கே வர பிரியப்படலை. அதனால் நாங்கள் தனி கொடுத்தம் செய்ய போகிறோம். மாடியில் இருந்த நாகமணி இறங்கி ஓடி வந்தாள். அத்தே, சாமான்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறாள்னு பார்த்துக்கிறது நல்லது இல்லையா? போகிற போக்கிலே என் சீர் சாமான்களையும் எடுத்துகிட்டு போயிட்டா? வனிதா அவளை மௌனமாக வெறுத்துவிட்டு மாமியாரிடம் சொன்னாள். உங்கள் மகன் தன் சாமான்கள் என்ன ஏதுன்னு ஒரு பட்டியல் போட்டு தந்திருக்கார். என் சாமான்கள் எதுன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் காட்டி உங்கள் அனுமதியின் பேரிலே தான் வண்டியிலே ஏற்றுவேன். கவலை வேண்டாம் என்றாள். அவளது இரும்பு பீரோ, அவள் பேரில் பதிவாக்கியிருந்த கேஸ் அடுப்பு, அவளது பிறந்த வீட்டில் தந்த படுக்கை, தலையணை, சமையல் பாத்திரம் என்று ஒன்றையும் மறக்காது வண்டிக்குள் ஏற்றி முடித்தாள். முன்னரையை அளந்து கொண்டிருந்த மாமனாரிடம் வந்து வணங்கினாள். உங்களோடு சேர்ந்து வாழத்தான் ஆசைப்பட்டோம், கொடுத்து வைக்கலை. போய் குடுத்தனத்தை ஒழுங்கு செய்து கொண்டதும் முகவரியை தெரிவிக்கிறோம். நீங்கள் எப்போ நினைத்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம். மாமா, அதுவும் உங்கள் வீடு தான் சொல்லிவிட்டு திரும்பினாள். மாமியார் கோமதி கண்களில் நெருப்பு பொறிப்பார்க்க நின்று கொண்டிருந்தாள். என்னைக்கு இந்த வீட்டுக்குள் நீ அடியெடுத்து வச்சியோ அன்னைக்கே தெரியும் ஒரு பிள்ளையை இந்த ராட்சசிக்கிட்ட சேர்த்துட்டோம் என்பது. ஒரு நாளைக்கு இல்லாட்டா ஒரு நாள் இவள் அவனை இங்கே இருந்து கடத்திட்டு போயிடுவாள்னு நினைச்சேன். அப்படியே செய்துட்டிய மகராசி. போதும், உன் போலி கும்பிடு. போகிற இடத்துலையாவது ஒழுங்கா குடுத்தனம் செய்து குப்பையை கூட்டு படப்படவென்று கத்தினாள். அவளுக்கு மூச்சு இறைத்தது. மீனா, நான் போயிட்டு வரேம்மா. நாத்தியை பார்த்து புன்முறுவலித்து விட்டு ஓரக்திகளிடம் சொல்லி கொள்ளாது கிளம்பிவிட்டாள். எத்தனை திமிரு, அடங்காப்பிடாரித்தனம்! போய் கணவனும் பொண்டாட்டியும் பெரிய பங்களாவில் தான் வாழ போகிறாங்க. இவங்க சம்பாதிக்கிறது இந்த விலைவாசியிலே சோத்துக்கு காணாது. படட்டும், பட்டால் தான் புத்தி வரும். உருமினால் நாகமணி. புத்தி வந்த பிறகு மன்னிச்சுக்கோங்கன்னு இந்த வீட்டு வாசல் படியை மிதித்தால் காலை வெட்டிடுவேன். கணவனை போல இவளும் பிறகு சுகந்தி மருத்துவமனைக்கு ஓடணும். தாழ்ந்த குரலில் தன் ஓரக்தியிடம் சொல்லி சிரித்தாள். தங்களது வாழ்க்கையில் முள் போல் குத்தி கொண்டு கண்ணில் பட்ட மண்ணாக உறுத்தி கொண்டிருந்த வனிதா வீட்டை விட்டு ஒழிந்தாள் என்ற நினைவில் அவர்களுக்கு ஏகப்பட்ட நிம்மதி. டேம்போ நகர்ந்து தெருவை விட்டு மறைந்து சாலைக்குள் புகும் வரை பிரமையுடன் பார்த்து கொண்டு நின்ற கோமதிக்கு ஆத்திரம் ஏற்பட்ட போதிலும் அடி வயிற்றில் பகீர் என்ற ஒரு திகில் உணர்வில் ஆடி போனாள். பிரபுவும் வனிதாவும் வீட்டை விட்டு போய்விட்டது உண்மைதான் என்று மனத்தில் ஏற்பட்ட வியப்பு அடங்க வெகு நேரம் பிடித்தது.